மார்ச் மாதம் 31ஆம் திகதி 2026ஆம் ஆண்டு இன்றைய நாள் செவ்வாய்க்கிழமை என்றும் ஒரு முக்கியமான செய்தியோடு உங்களை சந்தித்திருக்கின்றேன். இந்த வருடத்தை எடுத்துக்கொண்டால் பலவிதமான இடர்நிலைகளுக்கு, அதாவது இயற்கை பேரிடர் நிலைகளுக்கு நாங்கள் முகம் கொடுத்துக் கொண்டிருக்கின்றோம். அதோடு உங்களுக்கு தெரியும், கடந்து வந்த காலங்களில் நிறைய இடர்நிலைகளுக்கு நாங்கள் முகம் கொடுத்திருக்கின்றோம். பல இடர்நிலைகளை கண்ட தலைமுறையினராக நாங்கள் தான் இருக்கின்றோம் என்று சொன்னால் அது உண்மை, அப்படித்தானே? அந்த வகையில் இன்றைய உலக செய்திகள் பக்கத்தில் முக்கியமான ஒரு செய்தியை காணக்கூடியதாக இருக்கிறது. அதாவது அமெரிக்காவில் புதிய வகை கொரோனா விரைவாக உருமாற்றம் பெற்று வருவதான ஒரு தகவல் இப்போது வெளியாகிருக்கிறது. இதற்கு BA.3.2 என்று பெயரிடப்பட்டிருக்கிறது. சிகாடா என்று அழைக்கப்படும் இந்த வைரஸ் ஆனது விரைவாக பரவி வருவதோடு விரைவாக உருமாற்ற பண்புகளையும் கொண்டிருப்பதான ஒரு தகவலும் இப்போது வெளியாகிருக்கிறது. அமெரிக்க நோய் கட்டுப்பாட்டு மற்றும் தடுப்பு மையம் வெளியிட்டிருக்கும் தகவலின்படி அந்த நாட்டில் 25 மாகாணங்களில் இதன் பரவல் இப்போது கண்டறியப்பட்டிருக்கிறதாம். நாடு முழுவதும் விரைவாக பரவி அதிகரித்து காணப்படுகிறது என்ற ஒரு தகவலும் இப்போது வெளியாகிருக்கிறது. நான் ஆரம்பத்தில் சொன்னது போல 2024ஆம் ஆண்டு இறுதியில் தென்னாப்பிரிக்காவில் காணப்பட்ட இந்த தொற்று 2025ஆம் ஆண்டில் பரவலாக பரவியது. 20க்கும் மேற்பட்ட நாடுகளில் இந்த பாதிப்பு கண்டறியப்பட்டிருப்பதான ஒரு தகவலும் இப்போது வெளியாகிருக்கிறது. அத்தோடு 2019ஆம் ஆண்டு டிசம்பர் இறுதியில் சீனாவின் உகான் நகரில் கண்டறியப்பட்ட கொரோனா பெருந்தொற்றுக்கு பிறகு இந்தியா உட்பட நமது நாடு, எல்லா உலக நாடுகளையும் நாங்கள் குறிப்பிட்டு சொல்லலாம், நாடுகள் முழுவதும் பல்வேறு அலைகளாக பரவி பெரும் பாதிப்புகளை ஏற்படுத்தியது. அந்த பாதிப்புகளை இன்று வரை நாங்கள் மறக்கவே முடியாது. எனவே இந்த புதிய வகை வைரஸின் தாக்கம் எப்படியாக இருக்க போகிறது என்று தெரியவில்லை. அமெரிக்காவில் புதிய வகை கொரோனா 25 மாகாணங்களில் பரவல் ஏற்பட்டிருப்பதான ஒரு தகவல் இன்றைய உலக செய்திகள் பக்கத்தில் இந்த செய்தியை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது.